வணக்கம் சார். என்ன சார் இவ்வளவு ஸ்பீடா வாக்கிங் போறீங்க? ஆபீஸ் ஜிப் என்னாச்சு சார்? ஒரு முக்கியமான வேலையா போறப்பா. ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். சார் உங்களை மாதிரி பெரிய ஆபீசர்களை இப்படி வீதியில பார்க்கறது பெரிய கொடுப்பன சார். சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். யாருக்கு சார் இந்த எளிமை வரும்? ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் சார். ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் சார். இங்க காலனில நைட் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஏழை பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஸ்கூல் சார். நீங்க வந்து ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். கட்டாயம் நான் வரேன். நாம மீண்டும் சந்திப்போம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். என்னடா அது மிஸ் ஆயிட்டல. ஆட்டோ ஆட்டோ நிறுத்தியா? போ போ. போப்பா போப்பா வேகமா போப்பா. யோ வேகமா போயா. என்ன மாட்டு வண்டியா ஓட்டுற? சீக்கிரம் போ. சார், இன்ஸ்பெக்டர் கொண்டசாமி ஸ்பீக்கிங் சார். ஆளுங்களை கூட்டு கிளம்பியா. நான் ஒரு ஆட்டோ நம்பர் சொல்றேன், அதை எப்படியாவது பிடிச்சி நிறுத்தியா? எஸ் சார், எஸ் சார். லெஃப்ட்ல போயா போயா போயா. பெருசு கப்பலோ சார். சாமி வாங்க. ஓகே சார். சாமி வண்டியை வேகமா ஓட்டுங்க. இந்த வேகத்துல போனா ஏசி சொன்ன ஆட்டோவை பிடிக்க முடியாது. அப்புறம் குழந்தைக்கு ராமநாதபுரம் டிரான்ஸ்பர் கன்ஃபார்ம்டு. ஏயா இப்பவே வயித்தை கலக்கிட்டு இருக்கு, நீ வேற அதையா ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? ஆமா பெருசு, ஆட்டோ நம்பரை சொன்னார அந்த ஆளு அது எந்த ரோட்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லல பாத்தியா? எனக்கு என்னமோ அந்த ஆளு எனக்கு செக் வைக்கிறதுக்காகவே இப்படி ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்காரோன்னு தோணுது. விட மாட்டேன் பெருசு, விடவே மாட்டேன். இன்னைக்கு இந்த குழந்தைசாமி யாருங்கிறத நான் அவருக்கு காட்டுறேன். என்னங்க வேகமா வந்து வண்டியில ஏறினீங்க, ஆனா எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. அது வந்து நீயா? ஓ மை காட். அந்த போகுது பாரு சார் ஆட்டோ. விடாத புடி. டேய் இது ரோடுடா, கொஞ்சம் மரியாதையா பேச. சரிதா சார், சரிதா சார். என்னப்பாச்சு உனக்கு? 2 டேஸா நான் உனக்கு கால் பண்றேன், எனக்கு உன் லைனே கிடைக்கல. அப்புறம் நேத்து கூட உங்க சிஸ்டர்னு சொல்லி யாரோ என் வீட்டுக்கு வந்தாங்க பார்த்தா. ஆட்டோவை பிடிக்க சொன்னது என் குளிர் ஜோரம் போயிடுச்சு பாத்தியா? பெருசு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பெருசு. பாருங்க இந்த மனுஷ வாழ்க்கையை பஞ்சர் ஆயிடும் போல இருக்கடா. நீங்க போங்க. சொல்லு, நீ ஏதாவது பிளான் போட்டிருக்கியா? எனக்கு அடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடு. டிரைவர் நீங்க கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க. ஹலோ,
என்ன நினைச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் போய் உன்னை கடத்திட்டு போவனா? அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஆமாமா, உங்க அப்பா தான் என்னை விட்டு 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. வாட்? எங்க அப்பாவா? ஏசி திருவேங்கடம் உங்க அப்பா தானே? ஆமா. அப்பா அவரே தான். உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு, அதுவும் அம்மா இல்லாம அவரே செல்லமா வளர்த்த பொண்ணு. உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை சின்ன சர்ப்ரைஸோட அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. ரியலி எங்க அப்பா ரொம்ப கிரேட் பார்த்தா. சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட இத எதிர்பார்க்கவே இல்லை. நானும் இதை பார்க்கல. பெருசு யாருன்னு பாரு. ஹலோ குழந்தை, ஆ? போச்சு, ஆ? எல்லாம் போச்சு. ஏசி ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ஆட்டோவை மடக்கிட்டீங்களான்னு கேக்குறாரு. இந்தா பேசு. சார் இன்னொரு 5 நிமிஷத்துல அமைக்க பிடிச்சிடுவா சார். இந்த ஆளு வேற உயிர் எடுக்கிறானு. சார் சார் நீங்களா? வாங்க. சார், நான் ஏதோ விளையாட்டுக்கு உங்க பொண்ணு பரீட்சை பண்ணி பாருங்கன்னு சொன்னா நிஜமாவே உங்க பொண்ணு வெளியில நடமாட விட்டுட்டீங்களே சார். ஐயோ சார், பெரிய ரிஸ்க். ஐயோ கடவுளே, சாரி சார், ரொம்ப சாரி. நான் தான் பைத்தியக்காரி. ஏதோ சொந்த கோவத்துல தேவையில்லாம என்னென்னமோ சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இல்ல சார், விளையாட்டுக்கு பேசினாலும் சீரியஸா பேசினாலும் இந்த ஏரியா ரொம்ப மோசம் சார். பொண்ணுங்க வெளிய நடமாடவே முடியாது. இப்ப உங்க பொண்ணு நீங்க வெளிய அனுப்பிருக்கீங்களா சார்? பதில் சொல்லுங்க சார். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ். நீங்களே இப்ப போன் பண்ணி உங்களை திரும்ப வர சொல்லுங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சார். எல்லா ரோட்லயும் பொறுக்கி பசங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க சார். உண்மைதாமா, நீ சொன்னப்ப நான் அதை நம்பல. ஆனா இப்ப நான் நம்புறேன். இந்த ஏரியா கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நான் என் கண்ணால பாத்துட்டேன். பயத்தெரிச்சல் சார். இப்ப நீங்க நியாயமான ஆபீசரா இருக்கிறதுனால உண்மையை சொன்னா ஒத்துக்கிறீங்க. ஆனா இங்க இன்ஸ்பெக்டர் இல்லவே இல்லன்னு சாதிப்பாரு. இத நான் எங்க போய் சொல்லுவேன்? அது சரி, ஸ்டேஷன்லயும் யாரையுமே காணோம். இல்லம்மா, நான் தான் வெளியில அனுப்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன வேலை. இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா சார்? ஏரியால நிஜமாவே 2 பேரு சின்சியரா லவ் பண்றவங்க இருந்து அவங்க ஒண்ணா வெளிய போனா கூட பாக்குறவங்க தப்பா தான் சார் நினைப்பாங்க. கூட போறவன் கண்டிப்பா பொறுக்கியா தான் இருப்பான்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க. ஐ see. போதா குறைக்கு உங்க இன்ஸ்பெக்டர் வேற பொறுக்கி பசங்களை சும்மா விட்டுடுவாரு. நிஜமான லவஸ கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுவாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க சார், மனசார ஒருத்தர் காதலிக்கிறது ஒரு தப்பா? சேச்சே, யார் சொன்னது? எல்லாம் இந்த குழந்தை சாமி தான் சார். காதலுக்கு எதிரி சார் அந்த ஆளு. பொறுக்கு பசங்களுக்கு பயந்துகிட்டு லவ் பண்ணாம இருக்க முடியுமா?
இல்ல லவ்வரோட தான் வெளியில போகாம இருப்பாங்களா? பை த வே, நீ யாரையாவது லவ் பண்றியாமா? இல்ல சார், எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. நான் பேசுறதெல்லாம் எங்க ஏரியா பொண்ணுங்களுக்காக. பாவம் சார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லவ்வர்ஸ் மீட் பண்ண இங்க ஒரு பார்க் கூட கிடையாது. பிரைவசின்னு ஒண்ணு டோட்டலாவே கிடையாது. நின்னா தப்பு, பேசினா தப்பு, ஒன்னா வெளியில போனா தப்பு, ஏன் சிரிச்சா தப்புன்னு இன்ஸ்பெக்டர் அடிக்கிற கூத்துக்கு தொலைவே இல்லாம போச்சு சார். உங்களால முடிஞ்ச தயவு செஞ்சு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயமா நீங்க கண்டிப்பா பேசி ஆகணும் சார். ஊர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னா யாரும் யாரையும் லவ் பண்ணவே கூடாதுன்னு சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்காரு சார். லவ் பண்ற பையனெல்லாம் பொறுக்கின்னு சொல்றாரு சார். இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? சொல்லுங்க சார், எந்த ஒரு நியாயம்? என்ன லூசுத்தனமா இருக்கு? நான் கண்டிப்பா பேசுறேம்மா. காதலிக்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? அதத்தான் நானும் கேக்குறேன். வேணும்னா அவர் வீட்ல அவர் பொண்ணுக்கு சட்டம் போட்டுக்கிட்டோம். என்ன கேட்டா அதுவே தப்புன்னு சொல்லுவேன். ஏன் சார், இப்ப உங்க பொண்ணு மனசார ஒருத்தரை விரும்புறேன்னு சொன்னா நீங்க என்ன கூடாதுன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க சார், கூடாதுன்னு சொல்லுவீங்க? பையன் நல்லவனா, படிச்சிருக்கானா, வேலை பாக்குறானா, பொண்ணு நல்லபடியா வச்சு காப்பாத்துவானா, இவ்வளவு தானே சார் மேட்ரு. இதெல்லாம் கரெக்டா இருந்தா கூப்பிட்டு வச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டீங்க? அதானே சார் ஒரு ஜென்டில்மேனுக்கு அழகு. உங்கள மாதிரி ஆபீசருக்கு கீழே வேலை பார்த்தோம் ஏன் தான் இந்த ஆளு மட்டும் இப்படி இருக்காருன்னு தெரியல. ச்சே. ஒரு நிமிஷம் இருமா, வந்துடுறேன். குட் மார்னிங் சார். யோ, எங்கேயா போயிட்டாரு உங்க இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டரை காணும் சார். போன் ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு சார். அதான் வெளியில போய் தேடிட்டு வரேன் சார். யோ, எல்லாரும் வருவாரு, போயா உள்ள. ஸ்டேஷனை திறந்து போட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல நாம அந்த ஆட்டோவை பிடிப்போன்னு. குழந்தை மனசு தளர விடாது. நீ யாரு? உன் சர்வீஸ் என்ன? உன் சரித்திரம் என்ன? யோசிச்சு பாரு. கேவலம் ஒரு ஆட்டோக்காரன் உனக்கு தண்ணி காட்டுறான், அவனை விட்டு வச்சா உனக்கு இல்ல அவமானம். அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். வேகமா போ, 100ல போ, 110ல போ, வேகமா போ போங்கிறேன். பெருசு ஆட்டோவை பிடின்னு சொன்னாரே தவிர அதுக்குள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையா? அநேகமா கஞ்சா மூட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். கஞ்சா மூட்டையா? யோ, என்னையா சொல்ற? ஏசி அநேகமா உன்னை டெஸ்ட் பண்றான்னு நினைக்கிறேன். குழந்தை பயப்படாத, சும்மா சொன்னேன். உண்மையிலேயே ஆட்டோல யாராவது கடத்திட்டு போறாங்கன்னா யாரு என்ன டீடைல் சொல்லிருப்பாருல்ல. எனக்கும் அதாயா தோணுது. சரி சரி, ரொம்ப யோசிக்காத, அவனை மடக்கி பிடி போ. இப்ப பாரு. என்னையா இந்த பக்கமும் இல்ல. யோ, ஆட்டோ எந்த பக்கையா போச்சு? குழந்தை தெரியலையே, குழந்தை எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, நான் செத்தையா. முதல்ல அந்த ஆளுக்கு போன போடியா. ஒரு நிமிஷமா.
ஒரு நிமிஷமா. ஆ. ஹலோ, என்னாச்சு? சார் ஆட்டோவை காணோம் சார். என்னது, ஆட்டோவை காணுமா? யோ, என்னையா சொல்ற? கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் போனேன். சட்டுன்னு எங்க போய் பூந்துட்டான்னு தெரியல. ஆனா ஒண்ணு சார், விடமாட்டேன் சார். எப்படி இருந்தாலும் அந்த ஆட்டோக்காரனை மடக்கி பிடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தலன்னா நான் இன்ஸ்பெக்டர் குழந்தைசாமி இல்ல சார். நான்சென்ஸ். ஆட்டோவை மட்டும் நீ கூட்டிட்டு வரலனா நீ இன்ஸ்பெக்டராவே இருக்க மாட்ட. பையா போன. என்ன குழந்தை ஏசி கத்தா? சார் ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்களா? நான் கேட்டனாயா? நான் கேட்டனா? எடுத்துட்டு போயா. சார் ஏதாவது பிரச்சனையா? என்ன ப்ராப்ளம்? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் சார் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அக்கா, என்னக்கா நீ இங்க இருக்க? ஏசி சார் பொண்ண கூட்டிட்டு வந்துட்டாரா? ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. என்னமோ பெருசா பேசுனியே. நம்மளுக்காக ஏசி சார் அவர் பொண்ண ரோட்ல நடக்க விட்டுட்டு இப்படி ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தெரியுமா உனக்கு? இத என்ன நம்ப சொல்றியா? எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. என்ன சார், சொல்லுங்க சார். உங்க பொண்ணுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் சொல்லுங்க சார், ஏன் சைலண்டா இருக்கீங்க? லைஃப்ல இப்படி ஒரு போலீஸ் ஆபீசரை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல டேசி. எல்லாருமே நம்ம இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஏசி சார் உண்மையிலே ஜென்டில்மேன் தெரியுமா? நமக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காரு. சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன பேசினாலும் எங்க இன்ஸ்பெக்டர் உங்களால திருத்தவே முடியாது சார். உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? பெரிய நியாயஸ்த மாதிரி பேசுவாரு. போன வாரம் இன்ஸ்பெக்டர் பொண்ணுக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்தானா? ஒரு ஜென்டில்மேனா என்ன சார் செய்வான்? இந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து மாத்துன்னு மாத்தி இருக்காரு. பாவம் சார் அந்த பையன். இப்ப ஆள் அட்ரஸே தெரியல. எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. இத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நியாயமா ஒருத்தர் லவ் பண்ணா சேர்த்து வைக்கிறதுல தப்பே இல்லன்னு ஏசி சாரே சொல்றாரு. கரெக்டானே சார்? சொல்லுவாங்கக்கா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது தானே. தனக்குன்னு வந்தாதான் கணக்கு பிணக்கலாம். ஏய், வாய மூடுறி. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? இவர் யார் தெரியுமா? உனக்காக, எனக்காக, ஏன் நம்ம ஏரியா பொண்ணுங்களுக்காக தான் சொந்த பொண்ணையே ரிஸ்க் எடுத்து வெளியில அனுப்பி வச்சிருக்காரு. ஏ டேசி, இவர ஒரு ஏசியா மட்டும் பார்க்காத. ஏசியா இருக்கிறதெல்லாம் ஸ்டேஷன்ல மட்டும்தான். வீட்ல அவரு ஒரு நல்ல அப்பா. சொல்ல போனா ஃபுல் டைமும் அதுதான். வேலை பாக்குறது வெறும் சாப்பிடறதுக்காக மட்டும்தான். மனசுக்குள்ள அவருக்கும் ஆசா பாசம் இருக்கும், பயம் இருக்கும், கவலை இருக்கும், ஏன் டென்ஷன் கூட இருக்கும். என்ன இருந்தாலும் எனக்கு என் டியூட்டி தான் முக்கியம், நியாயம் தான் முக்கியம்னு நினைக்கிற மனுஷனா நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கூட நான் கேட்கல. அட்லீஸ்ட் அவரை ஹர்ட் பண்ணாத. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு டேசி. என்ன மன்னிச்சிருக்கா, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. கொன்னுடுவா உன்னை. சார் நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவ என்னவோ கடுப்புல பேசுறா. இப்ப எதுக்குமா அத பத்தி? உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். நீங்க கிளம்புங்கம்மா. நோ நோ நோ, உங்க பொண்ணு பத்திரமா திரும்பி வர வரைக்கும் நான் எங்கேயும் போறதா இல்ல சார். உங்களுக்கு ஒண்ணு சொன்ன நம்புவீங்களா? உங்க பொண்ணு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டா பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறதா நான் வேண்டிட்டு இருக்கேன்.